ஹாய் எவ்ரிவன். தினம் தினம் கண்ணாடியை பார்த்து நீங்கள் ஒரு உருவத்துக்கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்களா? அது வெறும் உருவம் மட்டும் கிடையாது. வாழ்க்கையில் நீங்கள் எந்த மாதிரியான சாய்ஸஸ் எடுக்கிறீங்க, எப்படியெல்லாம் டிசிப்ளின் மெயின்டைன் பண்ணுறீங்க, உங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்கான ஒரு ரிஃப்ளெக்ஷன் தான் நீங்கள் கண்ணாடியில் பார்க்குற அந்த உருவம். நீங்கள் தினமும் எடுக்கிற ஒவ்வொரு எக்ஸ்கியூஸ் ஆகட்டும், இல்லை நீங்கள் ஸ்கிப் பண்ணுற ஒவ்வொரு ஹெல்த்தி மீல் ஆகட்டும், ஒர்க் அவுட் பண்ணாமல் நேரத்தை வீணடிக்கிறதாகட்டும், இதனோட ரிசல்ட்டை எல்லாம் காட்டுற ஒரு கண்ணாடி தான் அந்த ஒரு உருவம். ஓகே, அப்போ நான் பண்ண அந்த ஒர்க் அவுட், நான் பண்ண அவ்வளோ ஹார்ட் ஒர்க், அதெல்லாம் எங்கே போச்சுன்னு தானே கேட்குறீங்க? அதை பற்றி தான் இந்த வீடியோவில் இன்றைக்கி ஃபுல்லாக நம்ம கவர் பண்ண போகிறோம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். சும்மா ஜெனடிக்ஸை குறை சொல்லிட்டு எனக்கு டைம் இல்லை, எனக்கு போதுமான வசதி இல்லை அப்படின்னு சொல்கிறத விட்டுட்டு இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்கும். உங்களோட உடம்பு உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களோட உடம்பு தான் உங்களோட ஹேபிட்டோட டைரக்ட் ஸ்கோர் போர்ட். நீங்கள் யாருக்கிட்டையும் போய் நான் டிசிப்ளினாக தான் இருக்கேன் அப்படின்னு நீங்கள் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. உங்களோட உடம்பே காட்டி கொடுக்கும் நீங்கள் டிசிப்ளினாக இருக்கீங்களா இல்லையான்னு. இப்போ ஒருத்தர் ஃபிட்டாக இருக்காருன்னா சும்மா ஒன் டேல அந்த ஃபிட்னஸ் அவர் அச்சீவ் பண்ணிடல. அவர் அந்த ஃபிட் ஆகணும் அப்படின்னு ஒரு சாய்ஸ் எடுத்து அவர் ஒரு ரொட்டீனில் ஸ்டிக் ஆனதுனால தான் அவரால் ஃபிட்டாக ஆக முடிஞ்சுது, நம்மளாலையும் அதை பார்க்க முடிஞ்சுது. ஓகே, லெட்ஸ் பி ரியல். இப்போ நீங்கள் டெய்லியும் ஜங்க் ஃபுட்டாக சாப்பிட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களோட உடம்பே அதை காட்டி கொடுத்துரும். இப்போ நீங்கள் ஒர்க் அவுட் ஸ்கிப் பண்ணால் உங்களோட எனர்ஜி லெவல்ஸே அதை எக்ஸ்போஸ் பண்ணிடும். ட்ரைனிங்லேயும் நியூட்ரிஷன்லேயும் ஃபோக்கஸ்டாக இருந்தீங்க அப்படின்னா ரிசல்ட் என்னங்கிறது உங்களுக்கே தெரியும். உங்களோட உடம்பு எப்பவுமே உங்களோட எக்ஸ்கியூசஸை பற்றியெல்லாம் கவலைப்பட்டு இருக்காது. நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணுறீங்களோ அதுக்கு தான் அது ரெஸ்பாண்ட் பண்ணுமோ தவிர உங்கள் எக்ஸ்கியூசஸுக்கு கிடையாது. நீங்கள் உங்களுக்கு டைம் இல்லைன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி இதை மட்டும் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அதே 24 மணி நேரம் தான் இருக்குது. நீங்கள் டிசிப்ளின்டாக இருக்கிறதுக்கும் லேசியாக இருக்கிறதுக்கும் இங்கே டிஃப்ரென்ஸ் என்னென்னா நீங்கள் எதை ப்ரியாரிட்டைஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறதுல தான் இருக்குது. பொதுவாக இந்த 4 எக்ஸ்கியூசஸ் சொல்லி தான் அவங்களே கெடுத்துக்கிறாங்க. எக்ஸ்கியூஸ் நம்பர் 1, எனக்கு டைம் இல்லை. அதுதான் தப்பு. டைமை உங்களால் கண்டிப்பாக உருவாக்க முடியும். இதை நீங்கள் கன்சிடர் பண்ணால் மட்டும். ஃபோனில் மணிக்கணக்காக ஸ்க்ரோல் பண்ணுறதுக்கும் அட் த சேம் டைம் பிஞ்ச் வாட்ச் பண்ணுறதுக்கும் நமக்கு இருக்கிற டைமிங் ஏன் ஒர்க் அவுட் பண்ணுறத ப்ரியாரிட்டைஸ் பண்ணால் இருக்காது. உண்மையிலேயே நீங்கள் ஃபிட் ஆகணும், ஃபிட்னஸை ஒரு ப்ரியாரிட்டியாக வைக்கிறீங்க அப்படின்னா நாளைக்கு 30 நிமிஷம் ஒர்க் அவுட்காக ஒதுக்குறது உங்களுக்கு கண்டிப்பாக பிரயோஜனப்படும். உங்களால் கண்டிப்பாக டைமை ஒதுக்க முடியும். எக்ஸ்கியூஸே சொல்லிட்டு இருக்க மாட்டீங்க. எக்ஸ்கியூஸ் நம்பர் 2, எனக்கு ஜிம்முக்கு போகிறதுக்கு போதுமான வசதி இல்லைங்கிறது. ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு ஜிம்முக்கு தான் போகணும் அப்படிங்கிற எந்த ஒரு அவசியமே இல்லை. நம்மளோட பாடியே இருக்குது. பாடி வெயிட் ஒர்க் அவுட் எவ்வளவோ இருக்குது. புஷ்அப், புல்அப், ஸ்குவாட்ஸ், இந்த மாதிரி ஏகப்பட்ட ஒர்க் அவுட் இருக்குது. ஸோ ஒன்று மட்டும் நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கோங்க, உங்கள் உடம்பு தான் உங்களோட ஜிம். இங்கே உண்மையான பிரச்சனை என்னென்னா கமிட்மெண்ட் இல்லாமல் இருக்கிறது தான், எக்யூப்மெண்ட் இல்லாமல் இருக்கிறது கிடையாது. 3வது எக்ஸ்கியூஸ் என்னன்னா எனக்கு பேட் ஜெனடிக்ஸ் அப்படின்னு நம்புறது தான். உங்களோட ஜெனடிக்ஸ் உங்களுக்கு ஃபாஸ்டான ப்ராக்ரஸ் தரதை வேணால் தவிர்க்குமோ தவிர நீங்கள் ஸ்ட்ராங் ஆகிறதையோ இல்லை லீன் ஆகிறதையோ ஹெல்த்தியர் ஆகிறதையோ அது ஒருபோதும் தடுத்து நிறுத்தவும் முடியாது. நீங்கள் ஒவ்வொரு டைமும் ஹார்ட் ஒர்க் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் எடுக்கிற அந்த ஹார்ட் ஒர்க் உங்களோட ஜெனடிக்ஸை பீட் பண்ணியே தீரும். 4வது எக்ஸ்கியூஸ், நான் ஹெல்த்தியாக தான் சாப்பிட்றேன் ஆனாலும் எனக்கு ரிசல்ட் வர மாட்டேங்குதுங்கிறது தான். இப்படி நீங்கள் சொல்கிறீங்கன்னா உண்மையிலேயே உங்களோட ஃபுட் என்ன அப்படிங்கிறத நீங்கள் என்னெல்லாம் சாப்பிட்றீங்கிறத ட்ராக் பண்ணுறீங்களா அதை யோசிச்சு பாருங்கள். இல்லை மீல்ஸை பிரித்து சாப்பிட்றங்கிற பேரில் சின்ன சின்ன ஸ்நாக்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு உங்கள் டயட்டையே நீங்கள் கெடுக்கிறீங்களான்னு ஹானஸ்ட்டாக யோசிச்சு பாருங்கள். உங்களோட உடம்பு ஆல்ரெடி அதுக்கான ரிசல்ட்டை காட்டிட்டு தான் இருக்குது. மோட்டிவேஷன் அப்படிங்கிறதே ஒரு பொய்யான சொல் தான். அது இன்னைக்கு வரும், நாளைக்கு போகும். இங்கே ஃபிட்டாக இருக்கிற பீப்புள்ஸ் எல்லாருமே எல்லா டைமுமே மோட்டிவேஷனை நம்பி கிடையாது. அவங்க எதை சார்ந்திருக்காங்கன்னா டிசிப்ளினை மட்டும்தான். ஒர்க் அவுட் பண்ணுற மூடே இல்லைனாலும் அவங்க ட்ரெயின் பண்ணுவாங்க. அதுக்கான காரணம் அந்த டிசிப்ளின். ஃபுட் கிரேவிங்ஸ் அப்புறம் இந்த டெம்டேஷன் வர டைமில் அவங்க எடுக்கிற அந்த ஸ்மார்ட்டான சாய்ஸ் தான் இன்னுமே அவங்கள ஃபிட்டாக வச்சிருக்கு. அப்படி ஃபிட்டாக இருக்கிற எல்லாருமே எமோஷன்ஸை ஒரு நாளும் அவங்கள கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி விட்டுற மாட்டாங்க. நம்ம பார்க்குற பெஸ்ட்டான ஆத்லீட், ஃபிட்டான பீப்புள், அப்புறம் ரொம்ப டிசிப்ளின்டான இண்டிவிஜுவல்ஸ் எல்லாருமே எனக்கு தோணாதான் நான் இதை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அவங்க எதுக்காக வெயிட் பண்ணல, செஞ்சு காட்டினாங்க. யோசிச்சுக்கோங்க, நீங்கள் ஒவ்வொரு டைமும் கம்ஃபர்ட்டுக்கு பதில் டிசிப்ளினை சூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களோட ஃபியூச்சரை நீங்களே மாற்றி எழுதிட்டு இருக்கீங்கன்னு தான் அர்த்தம். உங்களோட மைண்டை எக்ஸ்கியூஸ் எடுக்கக்கூடாதுன்னு எந்த அளவுக்கு நீங்கள் அதிகமாக ட்ரெயின் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் ஸ்ட்ராங்காக மாறிட்டு இருக்கீங்க. ஜஸ்ட் ஃபிசிக்கலாக மட்டும் கிடையாது, மென்டலாகவும் தான். ஓகே, இது வரைக்கும் பேசினதெல்லாம் போதும். இது பேசுறதுக்கான டைம் கிடையாது, செய்யறதுக்கான டைம். ஸோ உங்களுக்கான ஆக்ஷன் பிளான் என்னங்கிறத இப்போ நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட், ஒரு கோலை செட் பண்ணுங்கள். அட் த சேம் டைம் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக செட் பண்ணுங்கள். அடுத்த 3 மாதத்தில் நீங்கள் 5 கிலோ லாஸ் பண்ணணும்னு ஸ்பெசிஃபிக்காக கோல் செட் பண்ணி அதுக்காக வேலை செய்ய ஆரம்பிங்க. 2வது ஸ்டெப்,
ஒரு நான் நெகோஷியபிள் ரொட்டீனை நீங்கள் செட் பண்ணுங்கள். எக்காரணத்து கொண்டும் அந்த ரொட்டீன்லேருந்து நீங்கள் விலகி வந்துடவே கூடாது. லிட்ரலி லைக் இப்போ நீங்கள் ஒரு பிஸ்னஸ்க்கு ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுறீங்கன்னா எப்படி எக்காரணத்து கொண்டாவது அட்டன் பண்ணியே தீரணும்னு ஒரு தீர்மானத்தோடு இருப்பீங்களா, அந்த மாதிரி உங்களோட ஒரு ரொட்டீனை செட் பண்ணுங்கள். கண்டிப்பாக மிஸ்ஸே ஆகாது. 3வது, உங்களோட ப்ராக்ரஸை ட்ராக் பண்ணுங்கள். உங்களால் ப்ராக்ரஸை ட்ராக் பண்ண முடிஞ்சால் கண்டிப்பாக எதுவுமே உங்கள் கைவிட்டு எல்லாம் போகாது. ரெகுலராக ஃபோட்டோஸ் எடுங்க, உங்களோட வெயிட்ஸை மெஷர் பண்ணுங்கள், என்ன சாப்பிட்றோம் அப்படிங்கிறத நோட் பண்ணி வைங்க. 4th, உங்களோட டயட்டில் இருக்கிற குறைபாடுகள் எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணுங்கள். நீங்கள் அதுக்காக ரொம்ப காம்ப்ளிகேட்டடான டயட்டை ஃபாலோ பண்ணணும்னு அவசியமே இல்லை. ஃபர்ஸ்ட் ஜங்க்ஸ் அவாய்ட் பண்ணிவிட்டு சுத்தமான குக்குடு ஃபுட்டாக சாப்பிடுங்க, அதுவே போதும். 5th, உங்களோட சரௌண்டிங்ஸை உங்களோட கோலுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி அமைச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் இருக்கிற என்விரான்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். டிசிப்ளினான பீப்புள்ஸ் கூட இருக்கும்போது கண்டிப்பாக டிசிப்ளினான மைண்ட் செட் வரும், இல்லைன்னா ரிசல்ட் உங்களுக்கே தெரியும். 6th ஸ்டெப், கரெக்டான டைம் வரும்னு வெயிட் பண்ணிகிட்டே இருக்காதீங்க. இங்கே கரெக்டான டைம் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. இங்கே பர்ஃபெக்டான டைம் அப்படிங்கிறது ஒன்று இல்லவே இல்லை. ஸோ இன்றைக்கே ஸ்டார்ட் பண்ணுங்கள், அதுவும் இப்போவே ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், நீங்கள் ஒன்றும் வீக் கிடையாது. உங்களை சுற்றி நடக்கிற எல்லா விஷயத்துக்கும் நீங்கள் தான் பொறுப்புன்னு நம்புறதை முதல்ல மாற்றுங்க. உங்களோட உடம்பு, உங்களோட ஹெல்த், உங்களோட எனர்ஜி எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது. இதுக்கப்புறமும் எக்ஸ்கியூஸ் எடுக்காமல், நேரத்தை வீணடிக்காமல் இன்றைக்கே ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணாதான் அடுத்த 6 மாதத்தில் உங்களால் ஒரு பெட்டரான ரிசல்ட்டை பார்க்க முடியும். ஸோ இப்போவே ஸ்டார்ட் பண்ண போகிறீங்களா இல்லையாங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணணும். சாய்ஸ் உங்கள் கையில் தான் இருக்குது. இன்னும் இந்த மாதிரியான நிறைய மோட்டிவேஷனல் டிப்ஸ்க்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் ஒரு ரெட் ஹார்ட் கொடுங்க, நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். உங்களுக்கு ஃபிட்னஸ் சம்மந்தப்பட்ட என்ன ஒரு டவுட்ஸாக இருந்தாலும் எவ்ரி தேர்ஸ்டே நம்ம சேனலில் லைவ் வரும், ஸ்பெஷலி ஃபார் ஃபிட்னஸ் அண்ட் நியூட்ரிஷன். ஸோ நீங்கள் அதில் ஜாயின் பண்ணி உங்களுக்கான கேள்வி, அப்புறம் உங்களுக்கு என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணுமோ எல்லாத்தையும் அதில் கேளுங்க. நான் கண்டிப்பாக சொல்கிறேன். இது வரைக்கும் இந்த வீடியோவை பார்த்த எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.